அதனால ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப? அந்த காரப்பொரி சீன் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துருக்கீங்களா அந்த சீன்? அதாவது முத்துப்பாண்டி சீனும் அந்த காரப்பொரியுமா? ஆமாம். இப்போ பார்க்குறேன். அதான் ஃபோனில் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. தேட்டரில் பார்க்குறப்ப அந்த கடைசி வரையும் குச்சின்னு தான் இருந்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, வேற மாதிரி. பிரகாஷ் ராஜ் இன்ட்ரோ, அப்புறம் விஜய் இன்ட்ரோ, எல்லாமே தளபதி இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ரீலிஸ் வேற லெவல் மாசா இருந்துச்சு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், தியேட்டர்னா தளபதி, ஸ்டேடியம்னா தலை. ஓகேங்களா? இல்ல ஆல்ரெடி படம் வந்து இப்படி டிவிலயும் ஃபோன்லயே தான் பாத்துருப்பீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாத்தீங்க. அப்படிலாம் இல்ல bro. அப்ப தியேட்டர்ல பார்க்கல. அப்ப தியேட்டர்ல பாத்திருந்தாலும் அந்த மெச்சூரிட்டி இப்ப என்ஜாய் பண்றீங்க. அப்பா ஃபேமிலில இருக்க எல்லாரும் வந்து பாக்குது படம் bro. இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. யூஃபோரியா ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பாருங்க, கோ டிக்கெட் ஆஃப் கொடுக்குற மாதிரி கில்லி இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலா இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஆக்சுவலா கில்லி படத்துல? அதை இப்ப தியேட்டர்ல பாக்குறப்ப நான் இன்னும் என்ஜாய் பண்ணேன். எந்த சீன் படம் ஃபுல்லாவே அர்ஜுனன் செமையா இருந்துச்சு bro. அது அந்த வில்ல உங்களுக்கு தனலட்சுமி வந்து வா பாத்துக்கலாம் சொல்லிட்டு கை கொடுப்பாரு. அதான் ப்ரோ, ரியல் லைஃப்ல இல்ல, அட்லீஸ்ட் படத்துல இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க் யூ. நான் போட்றாதீங்க ப்ரோ, அம்மா பாப்பா. படம் வேற லெவல் தான். ஓகே, இப்ப தியேட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? முன்னாடி படம் பாத்துருக்கீங்களா? சின்ன வயசுல பார்த்தது, பட் அவ்வளோ ஞாபகம் இல்லை. தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல். ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு, நான் டிவியில் கூட ரொம்ப வருஷம் பார்க்கல. அதனால ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப? என்ஜாய் பண்ணி எல்லாமே தான் நல்லா இருந்துச்சு. எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே, 10 வாட்டி மேலே பார்த்துருப்போம். சன் டிவி கேடிவியே போட்டுட்டு இருப்பாங்க நிறைய வாட்டி. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஆக்சுவலாக அந்த போர் எதுவுமே இல்லை எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, மியூசிக் தூக்கி நாட்டிருச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? எங்க என் ஃப்ரெண்ட் படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குடா. ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர்ல பார்த்ததில்ல, அப்போ சின்ன பிள்ளை இப்பதான் பார்த்துருக்கோம். நல்லா இருக்குது ஓகே, அதாவது தேட்டரில் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க. அதாவது ரீ ரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ரீ ரிலீஸ்க்கும் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் கில்லி தியேட்டர்லயும் பார்த்துருக்கேன். ஸோ பயங்கரமா இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ தேட்டரில் பார்க்குறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை அதான் பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரீ ரிலீஸ்க்குலாம் வந்திருக்கேன்ல, ஸோ நல்லா தான் இருந்துச்சு. எந்த சீன் ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப? மோஸ்ட் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலரா சொல்லணும்னா விஜய் வர சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. வந்து ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் இல்லையா? இல்லை ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, சொல்லிட்டு சொல்றேன். நாங்கள் தானே விஜய் பற்றி சொல்லலாம். சூப்பர்ண்ணா, பக்காண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி தேட்டரில் பார்க்கலையே, அதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, தேட்டரில் மிஸ் பண்ணதே இப்போ பார்க்குறேண்ணா. அதான் ஃபோனில் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. தேட்டரில் பார்க்குறப்ப அந்த கடைசி வரையும் குச்சின்னு தான் இருந்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. மட்டும் சொல்லிட்டு எனக்கு அவர் படம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு, வேற மாதிரி. ஜஸ்ட் ரெண்டு சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி டிவிலையும் ஃபோன்லேயும் தான் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேட்டரில் பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா டிவில பார்த்ததுல தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா வந்து பாருங்க, கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறீங்க. இது மாதிரி தேட்டரில் பார்க்குறீங்க. ஸோ இந்த ரீலீஸ் படத்துக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கூட பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்டிகுலரான ஒரு சீன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா தேட்டரில் பார்க்குறப்ப அப்படின்னா எந்த சீன்? அந்த காராபுரி சீன் சீன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப. எல்லா சீனுமே அந்த காரப்பொரி சீன் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துருப்பீங்களா அந்த சீனு? அதாவது முத்துப்பாண்டி சீனும் அந்த காரப்பொரியுமா? ஆமாம். இப்போ ரீரிலீஸ் படத்துக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் பண்ணோம். ஓகே, நிறைய படம் ரிலீஸ் பண்ணுவோம். ஓரளவு சூப்பராக இருக்கா படம்? தேட்டரில் பார்க்குறப்ப செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த படம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறீங்க? ஃபோனில் டிவியில் எதுவுமே பார்த்தது? ஓகே, தேங்க்யூ. லெவலில் இருந்துச்சு. ஒரு நாஸ்டாலஜிக் எக்ஸ்பீரியன்ஸு. 20 வருஷம் முன்னாடி சின்ன வயசில் நான் 9 வயசு இருந்தப்போ பார்த்தேன். இப்போ ஆமாம், தேட்டரில் பார்த்தது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே வைப்பு. வித்யாசாகர் கான்சர்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கில்லி படம் என்ஜாய் பண்ணாத தமிழ்நாட்டில் ஒரு ஆடியன்ஸே இருக்க மாட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போவும் அந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கூட கம்மியாகாமல் அதை விட எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இது பல ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த படம் பேசும். அந்த டைம் நம்மளாம் சின்ன வயசாக இருந்தோம். இப்போ 27, 28 வயசு ஆகிட்டோம். ஸோ சின்ன பசங்க இப்போ டிவிலெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுக்கு தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அவங்க நம்மள மாதிரி அந்த வயசில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரும் நல்ல வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்தை சீன் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி. நீங்க சொல்லிட்டு போகலாம்.
சூப்பரா இருந்துச்சு. என்ன சீன் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி அர்ஜுன் சாங் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்தது படத்துல. எல்லா சீனும் நல்லா வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி படம் வந்து ஃபோன்லயோ டிவிலயோ பார்த்திருப்பீங்க. இப்ப தியேட்டர்ல பார்க்கறப்ப அந்த செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் நல்லா ஷவுட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பர்టిక్యులரா எந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? லாஸ்ட் சீன். அந்த சீன் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ். தேங்க் யூ.